ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? கிளாஸ் 4 நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஏஓ கிளாஸஸ்ல நம்மளுடைய யூனிட் 9 எக்கனாமிக்ஸ் கீழ வரும். அதுல மார்க்கெட்டிங்ல என்ன பார்க்க போறோம்னா, மார்க்கெட் ரிஸ்க், ஸ்பெகுலேஷன் அண்ட் ஹெட்ஜிங் இது ரெண்டும் பார்க்க போறோம். ஓகேவா? கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பார்த்துருவோமா? ஸோ ரீகேப் பார்த்தா மண்டையில நல்லா நிக்கும். என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல? மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தோம். மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? அப்படியே டாபிக் சொல்ல சொல்ல உங்க மைண்ட்ல வந்துட்டு கரெக்டா ஆன்சர் வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நான் சொன்னதையே தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்க ட்ரெயின் ஆயிருக்கணும் இப்போதைக்கு. அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தோம். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் மார்க்கெட் எஃபிஷியன்சி பார்த்தோம். மார்க்கெட் எஃபிஷியன்சினா என்ன? அவுட்புட் பை இன்புட். ஓகேவா? அதுல த்ரீ டைப்ஸ் அசஸ்மெண்ட் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டைப் ஆஃப் தியரட்டிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கு. எந்த டெக்னிக்கல், ஆபரேஷனல் ஆஃப் பிசிக்கல், இல்ல பிரைசிங் ஆர் அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி. டிஓபி, பிஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டாப் பிஏ. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொன்னு என்ன பார்த்தோம்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கீழே என்னென்ன பார்த்தோம்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னாலே வந்துட்டு என்ன? சைஸ் அண்ட் டிசைன் ஆஃப் தி மார்க்கெட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைஸ் அண்ட் டிசைன் ஆஃப் தி மார்க்கெட் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சருடைய டைனமிக்ஸை எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? அதுமே 2 திங்ஸை வச்சு மெஷர் பண்ணுவோம். மார்க்கெட் கண்டக்ட், மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு லைன் ஆஃப் பிஹேவியர் இருக்கும். அது மார்க்கெட் கண்டக்ட். அந்த பிஹேவியரை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வர்ற எக்கனாமிக் ரிசல்ட்ஸ் வந்துட்டு மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? இவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து செகண்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? கிளாசிபிகேஷன் ஆஃப் மார்க்கெட் பார்த்தோம். கரெக்டா? கிளாசிபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் இருக்கு? நிறைய டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஆனா 12 பேசிஸ்ல கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, அழிச்சுக்கலாம். 1 செகண்ட். ஓகே, 12 பேசிஸ்ல கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசிஸ் என்ன? ஆன் தி பேசிஸ் ஆஃப் லொகேஷன். எங்க வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பொறுத்து. ஆன் தி பேசிஸ் ஆஃப் லொகேஷன். ஸோ லொகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப்ஸ் இருக்கு? வில்லேஜ் மார்க்கெட், பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட், செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட், டெர்மினல் மார்க்கெட், சீபோர்ட் மார்க்கெட் அப்படின்ட்டு இருக்கு. செகண்ட் வந்துட்டு ஏரியா இல்லைன்னா கவரேஜ். ஏரியா இல்லைன்னா கவரேஜ் பொறுத்து. ஏரியா இல்லைன்னா கவரேஜ் பொறுத்து எத்தனை டைப்ஸ் இருக்கு? 4 டைப்ஸ் தான். லோக்கல் ஆஃப் வில்லேஜ் மார்க்கெட், ரீஜனல் மார்க்கெட், நேஷனல் மார்க்கெட், வேர்ல்ட் மார்க்கெட். வேர்ல்ட் மார்க்கெட் இன்னொரு பேர் என்ன? இன்டர்நேஷனல் மார்க்கெட். எக்ஸாம்பிள் ஃபார் நேஷனல் மார்க்கெட் டீ அண்ட் ஜூட். வேர்ல்டு மார்க்கெட்க்கு என்ன? கோல்டு. அதெல்லாம் வந்துட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட் கீழே வரும். அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் டைம் ஸ்பேன். நம்ம அந்த ப்ராடியூஸை எத்தனை நாள் வந்துட்டு வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது பொறுத்து. டைம் ஸ்பேன் பொறுத்து ஷார்ட் பீரியட் மார்க்கெட், பீரியாடிக் மார்க்கெட், லாங் பீரியட் மார்க்கெட், செக்யூலியர் மார்க்கெட். செக்யூலர் மார்க்கெட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன? டியூரபிள் மார்க்கெட். ரொம்ப காலத்துக்கு அது ஒரு பெர்மனன்ட் மார்க்கெட். ஃபோர்த் டைப் என்ன? ஆன் தி பேசிஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன். எந்த வால்யூம்ல டிரான்சாக்ட் பண்றோம் அதை பொறுத்து ஹோல்சேல் மார்க்கெட், ரீட்டைல் மார்க்கெட். அதுக்கடுத்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். கேஷ் மார்க்கெட்டா இல்லைன்னா வந்துட்டு கேஷ் ஆர் கமோடிட்டி மார்க்கெட், சாரி ஸ்பாட் மார்க்கெட்டா, கேஷ் மார்க்கெட்டா, இல்ல ஃபார்வர்ட் மார்க்கெட்டா அப்படிங்கிறது நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஓகே, நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல 2 டைப் என்ன? ஸ்பாட் மார்க்கெட், அப்போவே வாங்கிட்டு அப்போவே மணி பே பண்ணிட்டு போயிருவாங்க. இன்னொன்னு என்ன? ஃபார்வர்ட் மார்க்கெட் இல்ல ஃபியூச்சர் மார்க்கெட். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு வாங்குவாங்க, பேமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு டெலிவரி எப்போ நடக்கும்? T+1 டைம் பீரியட்ல நடக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கூட்ஸ் டிரான்சாக்டட். ஓகே, நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ் டிரான்சாக்டட். நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ் ஆஃப் கூட்ஸ் டிரான்சாக்டட் அதை பொறுத்து என்ன? ஜென்ரல் மார்க்கெட், ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட். ஜென்ரல் மார்க்கெட்னா எல்லா கூடும் இருக்கும். ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட்னா அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட். காட்டன் மார்க்கெட், சுகர் கேன் மார்க்கெட், அதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பெஷலைஸ்ட் மார்க்கெட் கீழே வரும். அதுக்கடுத்து டிகிரி ஆஃப் காம்படிஷன். டிகிரி ஆஃப் காம்படிஷனுக்கு கீழே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை இன்னொரு வாட்டி கூட படிச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டிகிரி ஆஃப் காம்படிஷனுக்கு கீழே பெர்ஃபெக்ட் மார்க்கெட் இருக்கு. அதுக்கடுத்து இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். ஸோ பெர்ஃபெக்ட் மார்க்கெட் ஒன்றுதான். இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் திரும்பி நிறைய விதமா கிளாசிஃபை ஆகும். எது? மோனோபோலி, டியோபோலி, ஒலிகோபோலி, அதுக்கடுத்து டியோபோலிஸ்டிக். ஓகேவா? இது ஃபர்தரா கிளாசிஃபை ஆகும். சாரி, மோனோபோலிஸ்டிக். ஓகேவா? மோனோபோலி, டியோபோலி, ஒலிகோபோலி, மோனோபோலிஸ்டிக்.
ஒலிகோபோலி ஃபர்தரா என்ன டைப்ஸ் ஆஃப் பியூர் ஒலிகோபோலி, டிஃபரன்ஷியேட்டட் ஒலிகோபோலி, மோனோபோலியுமே பியூர் மோனோபோலி, டிஃபரன்ஷியேட்டட் மோனோபோலி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கு. அது பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு பேசிஸ் என்ன, நேச்சர் ஆஃப் கமாடிட்டிஸ் பொறுத்து. ஓகே, நேச்சர் ஆஃப் கமாடிட்டிஸ் அதை பொறுத்து என்ன டைப், கமாடிட்டி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். அதுக்கடுத்து ஸ்டேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங் பொறுத்து என்ன, ப்ரொடியூசர் மார்க்கெட்டா, கன்சியூமர் மார்க்கெட்டா அப்படிங்கிறது ஸ்டேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் டைப் என்ன, ஆன் தி பேசிஸ் ஆஃப் பப்ளிக் இன்டர்வென்ஷன். பப்ளிக்னா எங்க, கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் பொறுத்து இது ரெகுலேட்டட் மார்க்கெட்டா, அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டா அப்படின்னு சொல்லி பாக்குறது. அப்புறம் பாப்புலேஷன் சர்வ், என்ன டைப் ஆஃப் பாப்புலேஷனை சர்வ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து என்ன, அர்பன் மார்க்கெட்டா, ரூரல் மார்க்கெட்டா அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் மார்க்கெட் ஃபங்க்ஷனரிஸ் யார் வந்து மார்க்கெட் ஃபங்க்ஷனரியா இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து. அதுல என்னென்ன டைப்ஸ், ஃபார்மர் மார்க்கெட், கோஆபரேட்டிவ் மார்க்கெட், ஜெனரல் மார்க்கெட், இதெல்லாம் மார்க்கெட் கிளாசிபிகேஷன். இது செகண்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதுக்கடுத்து தேர்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், நம்ம தேர்ட் கிளாஸ்ல பார்த்ததே ரொம்ப கம்மியான ஒரு டாபிக், பிரைஸ் ஸ்ப்ரெட்டும் அதுக்கடுத்து மார்க்கெட் இன்டகிரேஷனும், அது ரெண்டும் பார்த்தோம். ஓகேவா, பிரைஸ் ஸ்ப்ரெட்னா என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் price spread difference between the price paid by the consumer and the price received by the farmer at the price spread. ரொம்ப ஈஸியான ஒரு டெஃபினிஷன், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. அதுக்கடுத்து இன்னொன்னு என்ன பார்த்தோம், மார்க்கெட் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன்னாலே என்ன, கன்சாலிடேட் பண்றது, நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றது, எக்ஸ்பேண்டிங் தி ஃபிர்ம்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றோம், பை கன்சாலிடேட்டிங் அடிஷனல் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது 3 டைப்ஸ் இருக்கும், ஹரிசாண்டல் இன்டகிரேஷன், வெர்டிக்கல் இன்டகிரேஷன், கான்க்ளோமரேஷன். ஒரே சிமிலர் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் பண்றவங்களை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணிக்கிட்டா அது ஹரிசாண்டல் இன்டகிரேஷன். நான் ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கேன், இன்னொரு ரீட்டைல் ஷாப் வைக்க போறேன், அது ஹரிசாண்டல் இன்டகிரேஷன். வெர்டிக்கல்னா என்ன, நான் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கேன், நானே வந்துட்டு ரீட்டைலும் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது, இல்ல நானே வந்துட்டு ப்ராசஸிங்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. இது வந்துட்டு சப்ளை சைடுக்கு போனா ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்துட்டு ப்ரொடக்ஷன் சைடுக்கு போனா என்ன சொல்லுவோம், அது வந்துட்டு பேக்வர்ட் இன்டகிரேஷன். ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் அண்ட் பேக்வர்ட் இன்டகிரேஷன். கான்க்ளோமரேஷன்னா சம்பந்தமே இல்லாத ரெண்டு ஜாயின் ஆகிறது. எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் சொன்னேன்ல, அது எக்ஸாம்பிள். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ரீகேப். ஓமா கிளாஸ்க்குள்ள இன்னைக்கு. அண்ட் டாபிக் என்ன, மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க்னாலே என்ன, அக்கார்டிங் டு ஹார்டி அப்படிங்கிற எக்கனாமிஸ்ட், மார்க்கெட் ரிஸ்க்னா அன்சர்டைனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி ரிஸ்க் வேற, அன்சர்டைனிட்டி வேற. அது என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஓகேவா, ஆனா ஹார்டின்றவங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, ரிஸ்க் அப்படிங்கிறது அன்சர்டைனிட்டி. அது வந்துட்டு காஸ்டா இருக்கலாம், லாஸா இருக்கலாம், இல்ல டேமேஜா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதுதான் வந்துட்டு ரிஸ்க் அப்படின்னு சொல்றது. ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லா மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸ்லயுமே இருக்கும். ஓகேவா, இட் இஸ் இனரண்ட் டு ஆல் மார்க்கெட் டிரான்சாக்ஷன். எக்ஸாம்பிள் என்ன ரிஸ்க்கு, ஃப்ளட், ரோடன்ஸ்னா என்ன, எலி பிரச்சனை, குவாலிட்டி எடிட்டோரியேஷன், பிரைஸ் ஃபால், அதுக்கடுத்து சேஞ்சஸ் இன் டேஸ்ட், ஹேபிட் ஆஃப் ஃபேஷன், அதுக்கப்புறம் பிளேசிங் த கமாடிட்டி இன் தி ராங் ஹேண்ட்ஸ் ஆர் ஏரியா, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிஸ்க். ரிஸ்க் வந்துட்டு ஒரு விஷயத்துல இருந்து எலிமினேட் பண்ணவே முடியாது, நம்மளுக்கு ப்ராஃபிட் வேணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ராஃபிட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ரிஸ்க் எடுக்கிறவனுக்கு தான் ஹையர் ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் தியரிஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றதுல ஹாலின்னு நினைக்கிறேன். ஓகே, ஹாலி அப்படிங்கிற எக்கனாமிஸ்ட் வந்துட்டு ரிஸ்க் தியரி ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த தியரிலே என்ன சொல்லணும்னா, ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தியரி சொல்லும். அது கொடுத்தவரை ஹாலி. ஓகேவா, சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிஸ்க் வேற, அன்சர்டைனிட்டி வேற. ஓகேவா, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம வந்துட்டு தெரிஞ்சும் அது நடக்கும் தெரிஞ்சும் நம்ம பண்றது ரிஸ்க். நம்மளுக்கு தெரியாம நடக்கிறது வந்துட்டு அன்சர்டைனிட்டி. தெரிஞ்சும் நடக்கிறது ரிஸ்க், தெரியாம நடக்கிறது அன்சர்டைனிட்டி. ஓகேவா, மண்டையில எழுதி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரிஸ்க்னா என்ன, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ஆர் லூசிங் சம்திங் வர்த்தி. ஓகேவா, நம்மளுக்கு தேவைப்படுற ஒண்ணு நம்ம லூஸ் பண்றது ரிஸ்க். அன்சர்டைனிட்டினா என்ன, ஒரு சிச்சுவேஷன் வேர் த ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் ஆர் நாட் நோன். நம்ம ஃபியூச்சர்ல அது நடக்குமான்னு தெரியாது, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும், ஆனா ஃபியூச்சர்ல வந்துட்டு அந்த மாதிரி நடக்கும், அது அன்சர்டைனிட்டி. ரிஸ்க் வந்துட்டு மெஷர் பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபியூச்சர்ல இந்த ரிஸ்க் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இப்படி. எக்ஸாம்பிள் ரிஸ்க்கு பாருங்க, என்ன ரிஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஃப்ளட். சென்னையில ஃப்ளட் வரும் தெரியும்,
தெரிஞ்சே அந்த ஏரியால வந்துட்டு பில்டிங்ஸ் கட்டுறது ரிஸ்க். ஓகேவா? நம்ம கட்டுனதுக்கு அப்புறமா, வீடு கட்டுனதுக்கு அப்புறமா திடீர்னு எர்த்குவேக் வந்து அது வீடு போயிருச்சுன்னா அது அன்சர்டைன். ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ ரிஸ்க வந்துட்டு மெஷர் பண்ணலாம். இது நடந்துச்சுன்னா இவ்ளோ நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஆனா அன்சர்டைனிட்டிய மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா அது எதிர்பாராத விதமா வந்துட்டு நடக்கும். இதனுடைய அவுட்கம் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். ரிஸ்கோடைய அவுட்கம். ஆனா அன்சர்டைனிட்டியோட அவுட்கம் இஸ் நாட் நோன். இது கண்ட்ரோலபிள், இது அன்கண்ட்ரோலபிள். எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கலாம். இல்லன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே அந்த அப்படி ஃப்ளட் வரும்னா ஃப்ளட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பண்ணலாம். சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கண்ட்ரோலபிள். ஓகேவா? அதுக்கடுத்து ரிஸ்க் மினிமைஸ் பண்ண முடியுமானா, ஆமா பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஆனா அன்சர்டனிட்டிய மினிமைஸ் பண்ணவே முடியாது. இதுல வந்துட்டு ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன? நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறது அசைன்ட். நடக்கும். கண்டிப்பா ரிஸ்க்ல நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த அன்சர்டனிட்டில ப்ராபபிலிட்டிஸ் ஆர் நாட் அசைன்ட். நம்மளுக்கு தெரியாது. சோ அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி. ஒண்ணு நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்துட்டு அதுல கைய வைக்கிறது அது ரிஸ்க். எதிர்பாராத விதமா நடந்துருச்சுன்னா அது அன்சர்டன். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்குன்னு பார்க்கலாம். பிசிக்கல் ரிஸ்க், பிரைஸ் ரிஸ்க், இன்ஸ்டிடியூஷனல் ரிஸ்க். 3 டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்கு. பிசிக்கல் ரிஸ்க்னா நம்மளுடைய குவான்டிட்டியோ இல்ல குவாலிட்டியோ டேமேஜ் ஆகுது பிசிக்கல் ரிஸ்க். எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபயர். ஓகேவா? ஃப்ளட், rodents, பெஸ்ட், எக்ஸசிவ் மாய்ஸ்சர் ஆர் டெம்பரேச்சர், கேர்லெஸ் ஹேண்ட்லிங், இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிசிக்கல் ரிஸ்க். அதுவே பிரைஸ் ரிஸ்க் பார்த்தா பிரைஸ் பிளக்சுவேஷன் ஆகுது. ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் பிரைஸ் பிளக்சுவேஷன் ஆகுது. அந்த மாதிரி நடக்குது பிரைஸ் ரிஸ்க். மூணாவது இன்ஸ்டிடியூஷனல் ரிஸ்க். இன்ஸ்டிடியூஷனல் ரிஸ்க்ல என்னன்னா கவர்மெண்ட் திடீர்னு ஒரு பாலிசியை மாத்துறது, இல்ல வந்துட்டு புதுசா ஒரு டாக்ஸ் போடுறது, லேவியஸ் பிரைஸ் கண்ட்ரோல் மெஷர்ஸ் புதுசா வந்துட்டு ஒரு என்ன பிரைஸ் பாஸ் போடுறது, இவ்வளவுக்கு மேல வந்துட்டு விற்க கூடாது அப்படிங்கிறதோ, இல்ல இவ்வளவுக்கு மேல வாங்கக்கூடாதுங்கிறதோ அந்த மாதிரி பண்ணிட்டு இன்ஸ்டிடியூஷனல் ரிஸ்க் கீழே வரும். தீஸ் ஆர் தி 3 டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிஸ்க் எப்படி எல்லாம் குறைக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிசிக்கல் ரிஸ்க வந்துட்டு எப்படி குறைக்கணும்னா பிசிக்கல் லாஸ் ஆகாம குறைக்கலாம். இப்போ ஃபயர் ஃபயர் அந்த இடத்துல ஈஸியா ஃபயர் பிடிச்சுக்குவோம் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு காட்டனை வந்துட்டு வேர் ஹவுஸ்ல வைக்கிறேன். அது ஈஸியா வந்துட்டு கத்திக்கும். ஸோ காட்டன் என்ன பண்ணுவோம்? அப்போ நம்ம ஃபயர் ப்ரூஃப் ஸ்டோரேஜ்ல வைக்கணும். ப்ராப்பர் பேக்கிங்ல வைக்கணும். அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் பெட்டரா பண்ணணும். இந்த மலையில இருக்கும்போது ப்ராப்பரா கவர் பண்ணி குட் ட்ரக்ஸை யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோம். செகண்ட் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பிசிக்கல் லாசஸ் டு இன்சூரன்ஸ் கம்பெனி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்மளுடைய இப்போ கிராப் இருக்கு. கிராப்பை நான் இன்சூர் பண்றேன்னா என்ன நடக்கும்? இன்சூர் பண்ண கிராப்புக்கு நம்ம டேமேஜ் ஆச்சு, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு அந்த ரிஸ்க் எடுத்து வந்துட்டு நம்மளுக்கு பே பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மினிமைசேஷன் ஆஃப் பிரைஸ் ரிஸ்க். பிரைஸ் ரிஸ்க வந்துட்டு குறைக்கிறது. பிரைஸ் ரிஸ்க்னா என்ன? பிளக்சுவேஷன்ஸ், பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ் இருக்குல்ல அது. சோ இப்போ நீங்க கேட்கலாம் பிரைஸ் ரிஸ்க் எப்படி குறைக்கிறது? நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது. சோ பிரைஸ் ரிஸ்க் எப்படி எல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணிருக்கும். எக்ஸாம்பிள் என்ன? எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். கவர்மெண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிரும். மேக்ஸிமமா இல்ல மினிமமா சீலிங் பிரைஸ். இதெல்லாம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற பிரைஸ். ஓகேவா? சீலிங் பிரைஸ், ஃப்ளோர் பிரைஸ் இதெல்லாம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற பிரைஸ். ஸோ இவங்க ஃபிக்ஸ் இந்த மேக்ஸிமம் பிரைஸ், இந்த மினிமம் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. செகண்ட் வந்துட்டு மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். பிரைஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு மார்க்கெட்ல எல்லாருக்குமே டிசமினேட் ஆகும். எல்லா செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்குமே டிசமினேட் ஆகும். அதுவும் கரெக்ட் டைம்ல டிசமினேட் ஆகும். மூணாவது என்னன்னு பார்த்தா குட் அட்வர்டைசிங் இருக்கணும். சோ நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் டிஸ்போஷன்ல ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஈச் கமோடிட்டிக்கு ஃபேவரபிள் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஆபரேஷன் ஆஃப் ஸ்பெகுலேஷன் அண்ட் ஹெட்ஜிங். இந்த ஸ்பெகுலேஷன் ஹெட்ஜிங் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டாபிக். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் என்ன? ஃபியூச்சர் ட்ரேடிங், ஃபார்வர்ட் மார்க்கெட், கான்ட்ராக்ட் ஃபார்மிங், கான்ட்ராக்ட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எல்லாம். So what are the 4 ways to minimize our price risk? The first one is fixation of minimum and maximum price. Second one is dissemination of price information. Third one, advertise பண்ணனும் favorable atmosphere. Each commodityக்கு அதுக்கு தேவையான favorable atmosphere கிரியேட் பண்ணி கொடுக்கணும். நாலாவது வந்து ஸ்பெகுலேஷன் ஹெட்ஜிங். இது ரெண்டுமே பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெட்ஜிங்னா என்ன? இந்த ஸ்பெகுலேஷன் ஹெட்ஜிங் ரெண்டுமே வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மெஷர் ஆஃப் controlling the price risk. Measure of controlling price risk.
ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்மளுக்கு நஷ்டமாகாம இருக்கிறதுக்கு அப்படிங்கும்போது நஷ்டமாகாம இருக்கும்போது நம்ம எடுக்கிற மெஷர் வந்துட்டு ஹெட்ஜிங் அண்ட் ஸ்பெகுலேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹெட்ஜிங்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மெஷர் ஆஃப் பிரைஸ் ரிஸ்க், கண்ட்ரோலிங் தி பிரைஸ் ரிஸ்க். ஓகேவா? இது வந்துட்டு இந்த ஹெட்ஜிங்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம பிரைஸ் ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? ட்ரேடிங் டெக்னிக் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் தி பிரைஸ் ரிஸ்க். இது கேஷ் மார்க்கெட்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். கேஷ் மார்க்கெட்னா என்ன? அப்பவே நம்ம மணி பே பண்ணி அப்பவே வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் இமீடியட்லி. அதுதான் வந்துட்டு பிரைஸ் சாரி கேஷ் மார்க்கெட். ஓகேவா? இது ஆப்போசிட் டு கேஷ் மார்க்கெட். ஓகேவா? இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிஸ்க் வந்துட்டு பிரைஸ் ரிஸ்க் குறைக்கிறதுக்காக இவங்க இப்ப வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அத வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு வித்துப்பாங்க. அப்பவே விற்க மாட்டாங்க. ஃபியூச்சர்ல வித்துப்பாங்க. ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு அத ஃபியூச்சர்ல வித்துப்பாங்க. அதுதான் வந்துட்டு இந்த ஹெட்ஜிங் உடைய கான்செப்ட். அதுவே சேம் டேல வித்தாதான் ஹெட்ஜிங். ஓகே, டிஃபரெண்ட் இல்ல. ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் வித்தா அதுக்கு ஸ்பெகுலேஷன். அதுதான் ஹெட்ஜிங்க்கும் ஸ்பெகுலேஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். அதுக்கடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹெட்ஜிங். ஹெட்ஜிங் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் தி ஹெட்ஜர். ஹெட்ஜர்னா யாருன்னா ட்ரேடர். ஓகேவா? அது மேபி கமிஷன் ஏஜென்ட்டா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஓகேவா? அவர் தான் வந்துட்டு ஹெட்ஜர். ஓகேவா? செகண்ட் வந்துட்டு நார்மல் ட்ரேட் ப்ராஃபிட்காக தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்காது. அவங்களுக்கு லாஸ் ஆகாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, ஃபார்மர் கிட்ட இருந்து கமிஷன் ஏஜென்ட், கன்சியூமர் இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார்மர் கிட்ட இருந்து இவர் வந்துட்டு 10 ருபீஸ்க்கு வாங்கிக்கிறாரு பர் கேஜி. ஓகேவா? அதை வச்சு அவர் கன்சியூமருக்கு விற்கும் போது 15 ருபீஸ்க்கு விற்கிறாரு. ஓகேவா? இந்த ப்ராசஸ் எப்போ நடக்கும்? சேம் டேல நடக்கும். ஓகேவா? அதுதான் ஹெட்ஜிங் கான்செப்ட். புரியுதா? ஓகேவா? செகண்ட் வந்துட்டு இதுல வந்துட்டு மார்ஜின் ரொம்ப கம்மியா வச்சுப்பாங்க. பாருங்க, இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஜஸ்ட் 5 ருபீஸ் மார்ஜின் தான் விக்கிறாங்க. எதனாலன்னா இங்க ரிஸ்க் இன்வால்வ் வந்து ரொம்ப மினிமம். இவங்க சேவ் பண்ணி வைக்க மாட்டாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க, ஸ்டோரேஜ் தேவையில்லை, டிரான்ஸ்போர்டேஷன் தேவையில்லை. ஸோ ரிஸ்க் கம்மியா இருக்கிறதுனால மார்ஜினுமே கம்மியா இருக்கும். ஜஸ்ட் இவங்க வந்துட்டு அவங்களுடைய நார்மல் ட்ரேட் ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹெட்ஜிங். அதுக்கடுத்து ஸ்பெகுலேஷன். ஸ்பெகுலேஷனுமே வந்துட்டு ஒரு பிரைஸ் ரிஸ்க் கண்ட்ரோல் மெஷர். இதுல என்ன பண்ணுவாங்க? பர்ச்சேஸ் சேல் ஆஃப் கமாடிட்டி அட் பிரசன்ட் பிரைஸ். இப்போ இருக்கிற பிரைஸ்ல அவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஆனா விற்கிறது சம் ஃபியூச்சர் டேட், ஏதாவது ஒரு ஃபியூச்சர் டேட் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கிற பிரைஸ் வரும்போது தான் அவங்க விற்பாங்க. இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க, இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இவங்களுடைய மெயின் மோட்டிவே ப்ராஃபிட் மோட்டிவ். ஓகேவா? ஹெட்ஜர்ஸோட மெயின் மோட்டிவ் நோ லாஸ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறது. ஸ்பெகுலேட்டர்ஸ் உடைய மெயின் மோட்டிவ் என்ன? ப்ராஃபிட். அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வேணும், அதனால இவங்க பண்ணுவாங்க. இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் இருக்கிறதுனால என்னென்ன எசென்சியல்ஸ், ஏன் இவங்க தேவை மார்க்கெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மார்க்கெட்டை எப்போ என்டர் ஆவாங்கன்னா கரண்ட் பிரைஸ், பர்டிகுலரா இப்போ என்ன பிரைஸ் இருக்கோ அப்போ என்டர் ஆவாங்க. இவங்களுடைய சோல் அப்ஜெக்டிவே ப்ராஃபிட்காக மட்டும்தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. டிரான்சாக்ஷன் எப்போ நடக்கும்? ஃபியூச்சர் டேட்ல நடக்கும். அப்புறம் ஸ்பெகுலேட்டர்ஸ் ஆர் நாட் ரெகுலர் பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ். இவங்க வந்துட்டு எப்பவுமே மார்க்கெட்ல இருந்து வாங்குறது விற்கிறது எல்லாம் பண்ண மாட்டாங்க. பிரைஸ் கம்மியா இருக்கும்போது வாங்கிப்பாங்க, பதுக்குவாங்க. எப்போ ஃபியூச்சர்ல வந்துட்டு நல்ல பிரைஸ் வருதோ அப்போ விற்பாங்க. ஓகே, தே ஆர் நாட் ரெகுலர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். எக்ஸப்ட் இன் ஃபியூ கேசஸ் தவிர்த்து இவங்க பிசிக்கல் டெலிவரி பண்ணுவாங்க. ஓகே, ஒன்லி இன் ஃபியூ கேசஸ் தே டேக் அப் த பிசிக்கல் டெலிவரி, அதாவது அவங்க வச்சு டெலிவர் பண்றது. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்பெகுலேஷன் ப்ராப்பர் ஆர் லெஜிட்டிமேட் ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் ஸ்பெகுலேஷன் இம்ப்ராப்பர் ஆர் இல்லெஜிட்டிமேட் ஸ்பெகுலேஷன். ஸ்பெகுலேஷன் ப்ராப்பர்ல என்ன நடக்கும்னா அவங்க ஆல் த டைம் இந்த ஒர்க்கா தான் இருப்பாங்க. ஓகே, ஃபுல் டைமா வந்துட்டு இந்த ஸ்பெகுலேஷன்ல தான் இருப்பாங்க. அவங்க பிரைஸ் பிஹேவியர்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டே இருப்பாங்க, அதை வச்சு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெகுலேஷன் இம்ப்ராப்பர் ஆர் இல்லெஜிட்டிமேட் ஸ்பெகுலேஷன் அப்படிங்கறது அவங்க வந்துட்டு ஸ்மக்லர்ஸ் மாதிரி. ஓகேவா? அவங்க எப்போவாவது தான் என்டர் ஆவாங்க. திடீர்னு என்டர் ஆகி அவங்களுக்கு ஃபேவரபிள் சிச்சுவேஷன் வரும்போது அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் ஸ்பெகுலேஷன் இம்ப்ராப்பர் ஆர் இல்லெஜிட்டிமேட் ஸ்பெகுலேஷன். அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் வெரி ஹார்ம்ஃபுல் டு தி மார்க்கெட். ஓகேவா? நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் பண்றதுனால பெனிஃபிட்ஸ் என்னன்னா பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் குறையும். எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க,
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆனியன் பிரைஸ் ஃபிளக்சுவேட் ஆயிருக்கு. அப்போ ஆனியன் பிரைஸ் ஃபிளக்சுவேட் ஆயிருக்கு. ஒரு 3 இயர்ஸ் பேக் அந்த ஆனியன் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ல இருந்துச்சு. அப்போ இப்போ ஏன் அப்படி இல்லன்னா, இவங்க என்ன பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். இந்த மந்த்ல வந்துட்டு ஆனியன் புரொடக்ஷன் இவ்ளோ இருக்கும். அப்போ லோ பிரைஸா இருக்குங்கும்போது ஆனியன வாங்கிட்டு அவங்க ஸ்டோர் பண்ணி ஃபியூச்சர்ல விப்பாங்க. சோ விக்கும்போது என்ன ஆகும், டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்துட்டு ஈக்குவல் ஆயிரும். டிமாண்ட் சப்ளை வந்துட்டு அட்ஜஸ்ட்மென்ட் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை நடக்கும். அதனால பிரைஸ் ஃபிளக்சுவேஷன டேம்பன் பண்ணும். இந்த பிரைஸ் டிஃபரன்ஷியல்ஸ்க்கு வந்துட்டு பிரிட்ஜ் பண்ணிடும். ஓகேவா? அவங்க வந்துட்டு எப்பவுமே ஒரு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதே அவங்க வந்துட்டு அவங்க வச்சிருக்கிற ப்ராடியூசஸ மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. சோ பிரைஸ் டிஃபரன்ஷியலுமே பிரிட்ஜ் பண்ணி. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெகுலேஷன் அண்ட் ஹெட்ஜிங். ஸ்பெகுலேஷனுக்கும் ஹெட்ஜிங்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன, ஸ்பெகுலேஷன்ல என்ன, அவங்களோட மெயின் மோட்டிவே ப்ராஃபிட். பர்ச்சேஸ் அண்ட் சேல் எப்போ நடக்கும், பிரசன்ட்ல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ல வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. ஆனா ஹெட்ஜிங்ல என்னன்னா, ஒரு ட்ரேடரை வந்துட்டு எக்ஸசிவ் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ல இருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெட்ஜிங் நடக்கும். இங்க பையிங் அண்ட் செல்லிங் நாட் நெசசரிலி அப்போஸ் டு ஈச் அதர். எக்ஸாக்டா வந்துட்டு அப்போஸ் பண்ணி இருக்கணும்னு கிடையாது. ஆனா இங்க ஹெட்ஜிங்ல ஆல்வேஸ் அப்போஸ் டு ஈச் அதர். இதுல இட் இஸ் நாட் நெசசரி தட் 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஷுட் பி இன் ஈக்குவல் குவான்டிட்டி. ஓகேவா? இப்போ நாங்க வந்துட்டு 5 டன்ஸ் வாங்குறோம்னா அந்த 5 டன்ஸுமே விற்கணும்னு அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனா இந்த ஹெட்ஜிங்ல என்னன்னா 5 டன்ஸ் வாங்குறாங்கன்னா 5 டன்ஸுமே அவங்க வந்துட்டு வித்தே ஆகணும். ஓகேவா? அதுதான் ஸ்பெகுலேஷனுக்கு ஹெட்ஜிங்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட், ஸ்பெகுலேட்டர் பர்ச்சேசஸ் அண்ட் செல்ஸ் த கூட்ஸ் வென் பிரைசஸ் இஸ் ஆர் ஆஸ் பர் இஸ் எக்ஸ்பெக்டேஷன். அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கும், அவங்களுடைய ஃபேவரபிள் சிச்சுவேஷனுக்கு பொறுத்து தான் இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த ஹெட்ஜிங்ல இவங்க ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. நாட் ஸ்டோர்ட் பை ட்ரேடர்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. சேம் டேட், அதே டேட்ல வந்துட்டு அவங்க வித்துருவாங்க. ஓகேவா? டேக்கன் ஆன் தி டியூ டேட், அந்த டேட்லயுமே அவங்க வாங்குற டேட்லயுமே அவங்க வித்துருவாங்க. அதாவது ஸ்பெகுலேஷனுக்கும் ஹெட்ஜிங்க்கும் டிஃபரன்ஸ். மெயின் டிஃபரன்ஸ் என்ன, இவங்க ப்ராஃபிட் மோட்டிவ்ல இருப்பாங்க, இவங்க வந்துட்டு பிரைஸ் ரிஸ்க்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல இருப்பாங்க. கிளாஸ் முடிக்க வந்துட்டோம், அவ்வளவுதான். இன்னைக்குமே ரொம்ப சின்ன டாபிக். இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா ரிஸ்க் விசஸ் அன்சர்டைனிட்டி பார்த்தோம். ஓகேவா? ரிஸ்க்னா என்ன, நம்மளுக்கு அது நடக்கும்னு தெரிஞ்சிருக்கிறது ரிஸ்க். அன்சர்டைனிட்டினா என்ன, தெரியாம இவென்ச்சுவலா அது நடந்துருது வந்துட்டு அன்சர்டைனிட்டி. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஸ்க் மெஷரபிள், அன்சர்டைனிட்டி நான் மெஷரபிள். இது ரெண்டும் பார்த்தோம். ரிஸ்க்ல வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்கு. என்ன, பிசிக்கல் ரிஸ்க். பிசிக்கல் ரிஸ்க்னா குவான்டிட்டி கம்மியாகுது. இன்ஸ்டிடியூஷனல் ரிஸ்க், கவர்மெண்ட் உடைய பாலிசிஸ்ல சேஞ்சஸ் வர்றது இன்ஸ்டிடியூஷனல் ரிஸ்க். மூணாவது என்ன, பிரைஸ் ரிஸ்க். பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ்னால வர்றது. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய மெஷர்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்மளுடைய பிசிக்கல் லாஸ் ஆகாம ஸ்டோரேஜ்ல வந்து நம்ம பார்த்து பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஸ்பெகுலேஷன் பண்ணலாம், ஹெட்ஜிங் பண்ணலாம், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் த ரிஸ்க். இதுல வந்துட்டு நம்ம சிலபஸ்ல இருக்கிற ஸ்பெகுலேஷன் அண்ட் ஹெட்ஜிங் டீடைல்டா பார்த்துருக்கோம். ஸ்பெகுலேஷன்னா என்ன, ஹெட்ஜிங்னா என்ன. ஸ்பெகுலேஷன் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ், மெயினா ப்ராஃபிட்காக மட்டும்தான். கரண்ட் பிரைஸ்ல என்டர் ஆவாங்க, வாங்கிப்பாங்க. ஃபியூச்சர்ல அவங்களுக்கு எப்போ ஃபேவரபிள் சிச்சுவேஷன், இந்த பிரைஸ் அவங்களுக்கு ஓகேன்னு தோணுமோ அப்பதான் அவங்க வைப்பாங்க. அதுதான் ஸ்பெகுலேட்டர்ஸ். ஹெட்ஜிங்ல என்ன, அவங்க வந்துட்டு அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டா போதும். நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஓகேவா? அவங்களுடைய மினிமம் ப்ராஃபிட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி. அதுதான் நான் சொன்னேன்ல, 5 ருபீஸ்க்கு வாங்கி 7 ருபீஸ்க்கு வித்தா அது வந்துட்டு ஹெட்ஜிங். சேம் டேட்ல நடக்கும், எதுவுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதுதான் ஹெட்ஜிங். எதை படிக்காட்டியும் சரி, நான் திரும்பியும் சொல்றேன், அந்த டிஃபரன்ஸ் இருக்கிற டேபிள்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம், ஃப்ரீக்வெண்டா கேட்கிற கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா இருக்கும். ஃபைன், பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் கேன் நாட் பி மெஷர்ட். ரிஸ்கா அன்சர்டைனிட்டியா? Uncertainty cannot be measured. Second question, dash include the risks arising out of a change in the government budget policy. கவர்மெண்ட்னு வந்தாலே அது இன்ஸ்டிடியூஷனல் ரிஸ்க். ஓகேவா? பிசிக்கல்ல வந்தாலே அது குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி பொறுத்து இருக்கு. பிரைஸ் ரிஸ்க்னா பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ். தேர்ட், கமோடிட்டிஸ் ஆர் நாட் ஸ்டோர்ட் பை ட்ரேடர்ஸ். இப்போதான் சொன்னேன், ஹெட்ஜிங்ல ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஃபோர்த், சோல் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ். மெயினா ஸ்பெகுலேட்டர்ஸ் என்ன அப்ஜெக்டிவோட இருப்பாங்க, ப்ராஃபிட் மோட்டிவா இருப்பாங்க. ஹெட்ஜஸ் ப்ராஃபிட் மோட்டிவா இருக்க மாட்டாங்க, டு அவாய்ட் தி லாஸ் ஹெட்ஜஸ்க்கு. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின், டேஷ் ட்ரேடிங் டெக்னிக் ஆஃப் டிரான்ஸ்பரிங் த பிரைஸ் ரிஸ்க்.
டேஷ் இஸ் அ ட்ரேடிங் டெக்னிக் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் த பிரைஸ் ரிஸ்க். அது ஹெட்ஜிங். ஓகேவா? நன்றி எல்லாருக்கும். தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் பேஷன்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். படிச்சுட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. பாய்.